சுராஸ்கோ பிரேசிலியன் பிபிக்யூ ரெசிபியை சிக்கன் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுதாங்க இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சன்ல பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? இந்த ரெசிபியை பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம 250 கிராம் நெஞ்சுக்கறி தாங்க எடுத்துக்கிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையானக்கு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு குறைஞ்சபட்சம் 4 இருந்து 5 மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கறி நல்லா மேரினேட் ஆனதுக்கு அப்புறம் பார்பிக்யூ ஸ்டிக்ல 4 பீஸ் அளவுக்கு பிளேஸ் பண்ணிட்டு தோசைக்கல் சூடானதும் வெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு எல்லா பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சமா வெண்ணெய் எடுத்துட்டு ஒரு பல் வெள்ளப்பூட துருவி சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க. இது நம்ம வறுத்துட்டு இருக்கிற சிக்கன்ல மேல அப்ளை பண்ணிட்டு எல்லா பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தவால எல்லா பக்கமும் சுட்டு எடுக்க முடியல அப்படின்னா நேரடியா ஸ்டவ்ல நெருப்புல வாட்டி கூட சுட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேர்கிட்ட பார்பிக்யூ ஸ்டிக் இருக்காதுங்க. அப்படிங்கிற பட்சத்துல தோசைக்கல்ல வெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் சேர்த்துட்டு பட்டர் கார்லிக் மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சிக்கன்ல இப்ப ஸ்மோக் பிளேவர் கொண்டு வரதுக்காண்டி ஒரு அடுப்பு கறி நல்லா சுட்டு எடுத்துட்டு அதுல 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்தீங்கன்னா புகை வர ஆரம்பிக்குங்க. இப்ப மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் வரை அப்படியே விட்டுருங்க. நீங்க மூடுற லிட்ல இருந்து புகை வெளியே வரும் அப்படின்னா 1 நிமிஷம் வரை வச்சுக்கோங்க. இல்ல புகை வராது அப்படின்னா 30 செகண்ட் வச்சு எடுத்தாலே கரெக்டா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான சுராஸ்கோ பிரேசிலியன் பிபிக்யூ நம்ம ஸ்டைல ரெடி. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.